வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் நாம் சாமை பொங்கல் செய்கிறத பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருள் 2 கப்பு தேங்காய் பால், சாமை 1 கப் எடுத்திருக்கேன், 15 பல் பூண்டு, 10 சாம்பார் வெங்காயம், 1.5 தக்காளி. குக்கர் வச்சு சூடானதும் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம். வாசனைக்கு நெய், ஒரு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். திணை 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேங்க. இது நல்லா அழுக்காக இருக்கும். ஒரு 3 தண்ணியில் இதை கழுவி எடுத்துக்கலாம். நான் காரத்துக்கு மிளகுத்தூள் தாங்க போட்டுக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா பச்சை மிளகா போட்டுக்கோங்க. நான் பச்சை மிளகா அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன், அதனால் இதுக்கு தேவைக்கேற்ப மிளகுத்தூள் சேர்த்துக்கிட்டேன். 1 கப்பு சாமைக்கு நான் 1.25 கப்பு தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். அப்போ தான் இது வெந்து நல்லா சாஃப்டாக வரும். உப்பு போட்டு நம்ம குக்கர் மூடிக்கலாம். 4 விசில் வரட்டுங்க. ஹெல்த்தியான சாமை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. உங்கள் வீட்லையும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.